வேகமாக அவள் அருகில் வந்த ஆகாஷ் அவளை தூக்கி மெத்தையில் எறிந்தவன், தரையில படுக்க கூடாதுன்னு சொல்றேன்ல, நீ என் பொண்டாட்டி, என் பக்கத்துலதான் இருக்கணும். ஆனா உனக்கு என்னோட அன்பு மட்டும் இனி எப்பவுமே கிடைக்காது, வெறும் அதிகாரம் தான் கிடைக்கும் என்று அவளை தனக்கு மிக நெருக்கமாக இழுத்து அணைத்துக் கொண்டான். தாமரை எதுவும் பேசாமல் சிலையாக கிடந்தாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவனது அந்த ஆக்ரோஷமான அணைப்பிலிருந்து அவளால் விடுபட முடியவில்லை. அன்று இரவு அந்த அறை ஒரு போர்க்களத்தை போல காட்சியளித்தது. ஆகாஷின் தன் சந்தேகத்தையும் தாமரையின் தன்மான கோபமும் ஒன்றையொன்று எரித்து கொண்டிருந்தன. ஆகாஷ் அவளை தன் கைகளுக்குள் சிறைப்பிடித்திருந்தாலும் அவளது மனம் அவனிடமிருந்து வெகு தூரம் விலகிச் சென்றிருந்தது. மறுநாள் காலை சூரியன் உதயமான போது ஆகாஷின் மனதுக்குள் ஒரு விதமான குற்ற உணர்ச்சி மெல்ல தலை தூக்கியது. ஆனால் அவனது அந்த பிடிவாதமான ஈகோ அதை வெளியே காட்டிக்கொள்ள விடவில்லை. அவன் கண் விழித்து பார்த்த போது தாமரை அவன் பிடியிலிருந்து விடுபட்டு ஜன்னல் ஓரம் நின்றபடி வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் குளித்துவிட்டு வந்திருக்க வேண்டும். அவளது கூந்தலில் எப்பொழுதும் வீசும் அந்த மல்லிகை பூ மனம் இன்று அவனுக்கு ஒரு விதமான பாரத்தை கொடுத்தது. ஆகாஷ் கட்டிலிருந்து எழுந்து அவள் பின்னால் வந்து நின்றவன், தாமரை என்று அவன் அழைக்க அவள் திரும்பவே இல்லை. தாமரை, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த சரவணன் இங்க வந்துட்டு போனதுல இருந்து நீ ஏன் இவ்ளோ மௌனமா இருக்க? அவன் சொன்னதுல ஏதாவது உண்மை இருந்தா மட்டும்தானே நீ இப்படி பயப்படுவ என்று ஆகாஷ் மீண்டும் குத்தலாக கேட்டான். தாமரை மெல்ல திரும்பினாள். அவளது கண்கள் சிவந்து போயிருந்தன. ஆனால் அதில் துளி கூட பயமில்லை. ஆகாஷ், உங்க சந்தேகத்துக்கு மருந்தே கிடையாது. நீங்க ஒரு பிசினஸ் மேக்னட்டா இருக்கலாம், ஆனா ஒரு மனுஷனா நீங்க தோத்து போயிட்டீங்க. என் மேல நம்பிக்கை இல்லாத ஒருத்தர்கிட்ட நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை என்று மிக தெளிவாக அவன் கற்றுக் கொடுத்த அதே ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னாள். ஆகாஷிற்கு தூக்கி வாரி போட்டது. அவளது அந்த தெளிவான பேச்சு அவனது கோபத்தை இன்னும் கிளப்பியது. என்னடி, நீ இங்கிலீஷ் கத்துக்கிட்டா என்கிட்டயே ரொம்ப திமிரா பேசுவியா? இதோ பாரு, இன்னையில இருந்து நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. உனக்கு யார்கிட்ட இருந்தும் போன் காலும் வரக்கூடாது. நீ என்ன பண்றேன்னு கண்காணிக்க நான் ஆள் போடுவேன் என்று கத்தினான். தாமரை ஒரு ஏளனமான சிரிப்பை உதிர்த்தவள், என்ன சிறை வைக்கிறீங்களா? வச்சுக்கோங்க. ஆனா ஒண்ணு, என் உடம்ப சிறை வைக்கலாம், என் மனசை உங்களால தொடக்கூட முடியாது. இன்னையில இருந்து நீங்க இந்த தாமரைய செத்து போனவளா மட்டும்தான் பாப்பீங்க. ஒரு பிணம் உங்க கூட இருக்கும், அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அகன்றார். அன்று நாள் முழுவதும் தாமரை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. விசாலாட்சி டைனிங் டேபிளில் அவளை வம்புக்கு இழுக்க பார்த்தார். என்ன தாமரை, உன் பழைய காதலன் வந்த உடனே முகம் வாடி போச்சு. ஆகாஷ் உன்னை சரியாத்தான் கவனிச்சிருக்கான் போல என்று கேலியாக சிரித்தார். தாமரை விசாலாட்சியை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அமைதியாக தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்றாள். அவளது இந்த மௌனம் விசாலாட்சிக்கு ஒரு பயத்தை கொடுத்தது. என்ன இது, இவ பதறுவான்னு பார்த்தா இவ்ளோ அமைதியா இருக்காளே என்று குழம்பினார். மதியம் ஆகாஷ் அலுவலகத்தில் இருந்தபோது அவனது மனது வேலையில் ஓடவில்லை. தாமரையின் அந்த பிணம் என்கிற வார்த்தை அவனது செவிப்பறையில் ஓயாமல் ஒலித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது சக்கரவர்த்தி ஆகாஷின் கேபினுக்குள் அதிரடியாக நுழைந்தவர், ஆகாஷ், என்னடா பண்ணி வச்சிருக்க? அந்த பொண்ணு வீட்டுல சாப்பிடாம பேசாம ஒரு மிஷின் மாதிரி இருக்கா. நீ என்னமோ அந்த சரவணன் பேச்சை நம்பி அவளை சித்திரவதை பண்றியாமே, உனக்கு அறிவு எங்க போச்சு என்று தாத்தா கோபத்தில் கத்தினார். ஆகாஷ் எழுந்து நின்று, தாத்தா, அவன் தான் போட்டோ காட்டுறான், அவளும் அவன் வந்ததும் பதறா. எனக்கு பொசசிவ் குணம் அதிகம்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? ஏன் பொண்டாட்டிய இன்னொருத்தன் உரிமை கொண்டாடுறத என்னால எப்படி பாத்துக்கிட்டு இருக்க முடியும் என்று கத்தினான். தாத்தா அவனது கன்னத்தில் ஒரு அறை விட்டவர், மடையா, அந்த போட்டோல இருக்கிறது தாமரையோட தம்பி மாதிரி வளர்ந்த பையன். அவ கபடி விளையாடுறப்ப எடுத்த போட்டோ அது. அந்த சரவணன் ஒரு பொறுக்கி. அவன் யாருக்காக இங்க வந்தான்னு உனக்கு தெரியுமா? ஓ அம்மா விசாலாட்சி தான் அவனுக்கு பணம் கொடுத்து வர வச்சிருக்கா. தாமரைய பிடிக்காததுனால உன்னையே கருவியா வச்சு அவங்க விளையாடுறாங்க என்று உண்மையை உடைத்ததும் ஆகாஷ் அப்படியே சிலையாக நின்றான். என்ன சொல்றீங்க தாத்தா, அம்மாவா இத பண்ணாங்க என்று அதிர்ச்சியில் கேட்க, ஆமா, இப்பவே வீட்டுக்கு போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு. இல்லன்னா அந்த பொண்ணு ஏதாச்சும் ஒரு விபரீத முடிவெடுத்தா அப்புறம் நீயும் நானும் நிம்மதியா இருக்க முடியாது என்று எச்சரித்து விட்டு தாத்தா வெளியேறினார். ஆகாஷ் புயல் வேகத்தில் வீட்டை நோக்கி தனது காரை செலுத்தினான். அவனது கைவிரல்கள் ஸ்டேரிங்கை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தன. தாமரை,
சாரிடி, நான் தப்பு பண்ணிட்டேன் என்று மனதுக்குள் அரற்றினான். வீட்டிற்கு வந்த ஆகாஷ் நேராக அறைக்குள் நுழைய அங்கே தாமரை ஜன்னல் ஓரம் அப்படியே அமர்ந்திருந்தாள். அவளது காலடியில் அவளது அந்த மண்முடிச்சு சிதறி கிடந்தது. அவளது கண்கள் வறண்டு போய் இருந்தன. ஆகாஷ் வேகமாக அவளது காலடியில் மண்டியிட்டு அமர்ந்தவன் அவளது கைகளை பற்றி, தாமரை, என்னை மன்னிச்சிடு, நான் ஒரு முட்டாள். அம்மாதான் அந்த சரவண வர வச்சிருக்காங்கன்னு தாத்தா இப்பதான் சொன்னாரு. நான் சந்தேகப்பட்டு உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். நீ என்னை என்ன வேணா பண்ணு, என்னை அடி, ஆனா இப்படி பேசாம இருக்காத தாமரை என்று உருக்கமாக கெஞ்சினான். தாமரை மெல்ல அவனது கைகளை தட்டிவிட்டாள். மன்னிப்பா, அது ஒரு வார்த்தை தான் ஆகாஷ். ஆனா நீங்க என் இதயத்துல குத்தின காயம் இன்னும் ஆறல. நீங்க சொன்ன அந்த உரிமைய நேத்து ராத்திரி கட்டாயப்படுத்தி எடுத்தீங்களே, அப்போ உங்க அன்பு எங்க போச்சு? நீங்க என்ன காதலிக்கல ஆகாஷ். உங்களோட அந்த திமிர் பிடிச்ச குணத்துக்கு நான் அடிமையா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறீங்க என்றால் மெதுவான ஆனால் உறுதியான குரலில். ஆகாஷ் அவளை இறுக கட்டிப்பிடித்தவன், இல்ல தாமரை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை இழந்துடுவேணுங்கிற அந்த பயத்துலதான் நான் அப்படி நடந்துகிட்டேன். இது காதல் தான், ஆனா எனக்கு அதை சொல்ல தெரியல. பிளீஸ், பழையபடி என்னை திட்டுடி, என்கிட்ட வம்பு பண்ணு என்று அவள் மார்பில் முகம் புதைத்து அழுதான். தாமரைக்கு அவனது அந்த அழுகை ஒரு கணம் மனதை உருக்கியது. என்னதான் அவன் முரட்டுத்தனமாக இருந்தாலும் அவன் ஒரு குழந்தையைப் போல தவிப்பதை பார்த்த போது அவளது கோபம் மெல்ல கரையத் தொடங்கியது. அவள் மெதுவாக அவனது தலையை கோதிவிட்டவள், ஆகாஷ், ஒரு தடவை விழுந்தா எழுந்துடலாம். ஆனா நம்பிக்கைங்கிற ஒண்ணு விழுந்தா அதை திரும்ப பெறது ரொம்ப கஷ்டம். இனிமே ஒரு காலத்திலயும் என் மேல சந்தேகம் வரக்கூடாது. அப்படி வந்தா அந்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் என்று எச்சரித்தாள். ஆகாஷ் நிமிர்ந்து அவளது கண்களை பார்த்தான். நான் உனக்கு வாக்குத்தரேன் தாமரை, இனிமே யார பத்தியும் எனக்கு கவலை இல்லை. நீ மட்டும்தான் என் உலகம் என்று சொல்லி அவளது கைகளில் முத்தமிட்டான். அந்த நேரத்தில் விசாலாட்சி அறைக்கு வெளியே நின்று இதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரது திட்டம் தோல்வியடைந்ததில் அவர் இன்னும் ஆத்திரமடைந்தவர், ஆகாஷ், நீ அந்த பொண்ணுக்காக உன் அம்மாவை எதிர்த்து பேசுறியா? உனக்கு ஒரு பாடம் புகட்டாம விடமாட்டேன் என்று மனதுக்குள் சபதம் எடுத்தார். அடுத்த நாள் காலையில் விசாலாட்சி ஒரு பெரிய நாடகத்தை தொடங்கினார். அவர் தனது அறையில் மயங்கி விழுந்தது போல நடிக்கவும், ஆகாஷ் சார், அம்மாவுக்கு ஏதோ ஆகிடுச்சு என்று சத்தம் போட்டார் வேலைக்காரர்கள். ஆகாஷும் தாமரையும் பதறியடித்து ஓடி வந்தனர். விசாலாட்சி மூச்சு விட திணறுவது போல நடித்தவர், ஆகாஷ், எனக்கு ஒண்ணும் இல்லடா, நீ அந்த தாமரையோட சந்தோஷமா இரு. எனக்கு அவளை பிடிக்கல, ஆனா அவ இங்க இருக்கும்போது என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும் என்று தனது கடதை அஸ்திவாரத்தை வீசினார். ஆகாஷ் ஒரு பக்கம் தாய், இன்னொரு பக்கம் மனைவி என்று இக்கட்டான சூழ்நிலையில் நின்றான். தாமரை விசாலாட்சியை ஏறிட்டு பார்த்தாள். அவளது முகம் ஒரு தீர்க்கமான முடிவை நோக்கி நகர்ந்தது. விசாலாட்சி அத்தை கட்டிலில் மூச்சு திணறுவது போல நடித்துக் கொண்டிருக்க ஆகாஷ் பதற்றத்தின் உச்சத்துக்கே சென்றான். ஒரு பக்கம் அம்மாவின் உடல்நிலை, இன்னொரு பக்கம் இப்பொழுதுதான் தன்னை புரிந்து கொள்ள ஆரம்பித்த மனைவி. ஆகாஷ் விசாலாட்சியின் கையை பிடித்து கொண்டு, அம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, டாக்டர் வந்துட்டு இருக்காரு என்று தேற்றினான். ஆனால் விசாலாட்சி விடவில்லை. கண்ணீரை வரவழைத்துக் கொண்டு, வேண்டாம் ஆகாஷ், இந்த தாமரை வந்ததுல இருந்து நீ என்ன மதிக்கிறதே இல்லை. அவளுக்காக எம்எல்ஏயே பழி போடுற. எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம்டா, என்னை தனியா விட்டுருங்க என்று ராகம் பாடினார். தாமரை ஓரமாக நின்று இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தாள். விசாலாட்சி நடிப்பது அவளுக்கு நன்றாகவே தெரிந்தது. ஆனால் ஆகாஷ் தன் தாயின் பாசத்திற்காக தவிப்பதையும் அவளால் பார்க்க முடியவில்லை. ஆகாஷின் அந்த பொசசிவ் குணம் இப்பொழுது ஒரு இயலாமையாக மாறி அவன் முகத்தில் தெரிந்தது. தாமரை மெல்ல முன்னே வந்தவள் விசாலாட்சியை நேருக்கு நேர் பார்த்து, அத்த, நான் இருக்கிறதால உங்களுக்கு மூச்சு முட்டுதுன்னா நீங்க நிம்மதியா இருக்க நான் ஒரு வழி பண்றேன் என்றால் அழுத்தமான குரலில். ஆகாஷ் அதிர்ச்சியில் நிமிர்ந்தவன், தாமரை, என்ன சொல்ற நீ? தாமரை ஆகாஷை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகை பூத்தவள், ஆகாஷ், ஒரு மகனா நீங்க தோத்து போக கூடாது. அத்தைக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கல, அவ்வளவுதானே. நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். ஆனா இது உங்க மேல இருக்கிற கோவத்துல இல்ல, அத்தையோட ஆசைக்காக என்றாள். முடியாது தாமரை, நீ எங்கேயும் போக கூடாது, இது உன் வீடு என்று ஆகாஷ் அதிகமாக அவளது கையை பற்றினான். தாமரை அவன் கையை மெதுவாக விடுவித்தவள், இங்க பாருங்க ஆகாஷ்,
நீங்க அதிகாரம் பண்ணா நான் அடங்குற ஆள் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ நான் எடுக்கிறது என்னோட முடிவு. அத்தைக்கு மேல இருக்கிற கோவம் குறையணும்னா நான் கொஞ்ச நாள் இங்க இல்லாம இருக்கிறது தான் நல்லது. நான் என் ஊருக்கே போறேன் என்று கராராக சொன்னாள். விசாலாட்சிக்கு மனதுக்குள் லட்டு சாப்பிட்டது போல இருந்தது. அப்பாடா, ஒரு வழியா இவளை துரத்தியாச்சு என்று நினைத்து கொண்டார். ஆகாஷ் ஆத்திரத்தில் அங்கும் இங்கும் நடந்தான். தாமரை, நீ போனா நான் எப்படி இருப்பேன்னு ஒரு நிமிஷம் யோசியா? அந்த சரவண விவகாரத்துல நான் பண்ணது தப்பு தானு ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் ஏண்டி இப்படி பண்ற என்று கோபமாக கேட்க தாமரை அவன் அருகே வந்து அவனது சட்டையை சரி செய்தவள், ஆகாஷ், நீங்க இன்னும் முழுசா மனுஷனா மாறல. உங்க பொறாம குணம் இன்னும் குறையல. நான் கொஞ்ச நாள் உங்க கண்ணு முன்னாடி இல்லாம இருந்தா தான் என்னோட அருமை உங்களுக்கு புரியும். அப்புறம் அத்தை, நான் போறதுனால நீங்க ஜெயிச்சுட்டு தான் நினைக்காதீங்க. உங்க பையனோட சந்தோஷம் என்னோட தான் இருக்குன்னு சீக்கிரமே நீங்க புரிஞ்சுப்பீங்க. அன்னைக்கு நீங்களே வந்து என்னை கூப்பிடுவீங்க. அப்பதான் நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வருவேன் என்று சவால் விட்டாள். தாமரை தனது துணி பேக்கையும் மண்முடிச்சையும் எடுத்துக்கொண்டு விறுவிறுவன படியிறங்கி சென்றாள். சக்கரவர்த்தி தாத்தா தடுத்தும் அவள் கேட்கவில்லை. தாத்தா, ஆகாஷ பாத்துக்கோங்க, அவரோட அந்த திமிர கொஞ்சம் குறைச்சு வைங்க, நான் போயிட்டு வரேன் என்று அவரிடம் ஆசி வாங்கிவிட்டு ஒரு துளி கண்ணீர் கூட விடாமல் அந்த பங்களாவை விட்டு வெளியேறினான். ஆகாஷ் வாசலில் நின்று கத்தினான். தாமரை, வண்டியில போ, டிரைவரை கூப்பிடுறேன். வேண்டாம் ஆகாஷ், நான் வந்தப்பவே சொன்னேன், நான் ஒரு கபடி வீராங்கனைன்னு. எனக்கான பாதைய நான் தேடிக்குவேன், நீங்க உள்ள போங்க என்று சொல்லிவிட்டு தலை நிமிர்ந்து நடந்து சென்றாள். தாமரை போன அடுத்த வினாடி ஆகாஷின் அறை ஒரு சுடுகாடாக தெரிந்தது. அவன் நேராக விசாலாட்சியின் அறைக்கு செல்ல, விசாலாட்சி இப்பொழுது நன்றாக எழுந்து அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தார். அம்மா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? அவ என்னை விட்டுட்டு போயிட்டா, இப்போ உங்க மூச்சு திணறல் நின்னுடுச்சா என்று ஆகாஷ் ஆக்ரோஷமாக கேட்டான். விசாலாட்சி மழுப்பியவர், ஆகாஷ், நான் எதுவுமே சொல்லலடா, அவளாத்தான் போனா. நிறுத்துங்கம்மா, எனக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு. ஒரு தாயா நீங்க தோத்துட்டீங்க. தாமரை இந்த வீட்டு விட்டு போகல, என்னோட நிம்மதியை கூட்டிட்டு போயிட்டா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் இந்த வீட்டுல இருப்பேன், ஆனா உங்களோட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், இதுதான் என் முடிவு என்று கத்திவிட்டு தனது அறைக்குள் சென்று கதவை தாழ் போட்டான். ஆகாஷ் அந்த அறையில் இருக்கும் ஒவ்வொரு பொருளையும் பார்த்தான். எங்கும் தாமரையின் வாசம். அவளது அந்த ஈரக்கூந்தல் தண்ணீர் துளிகள், அவளது கிண்டல் பேச்சு, அந்த முத்தத்தின் ஈரம் என அனைத்தும் அவனை சித்திரவதை செய்தன. அவன் தனது லேப்டாப்பை எடுத்து தூர வீசினான். தாமரை, நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடி என்று கட்டிலில் முகம் புதைத்து அழுதான். அதே சமயம் தாமரை பேருந்து அமர்ந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். அவளது கண்கள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாலும் அவளது மனம் ஆகாஷை சுற்றியே இருந்தது. ஆகாஷ், உன்னை தவிக்க விடுறது என் ஆசை இல்லை, ஆனா நீ என் மேல வச்சிருக்கிறது வெறும் உடம்பு சார்ந்த பொசசிவ்னஸ் மட்டும் இல்லை, அது மனசு சார்ந்த காதல்னு நீ எப்ப உணர்றியோ அன்னைக்கு தான் நமக்கான வாழ்க்கை தொடங்கும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். மறுநாள் காலை மல்லிகைபுரம் கிராமமே அதிர்ந்தது. முத்தையா பொண்ணு சென்னையிலிருந்து தனியா வந்துட்டாலாமே, புருஷன் துரத்திட்டானா என்று ஊர் மக்கள் கிசுகிசுத்தனர். முத்தையா பதற்றத்துடன் தாமரையை வரவேற்றவர், தாமரை, என்னமாச்சி, ஏன் தனியா வந்திருக்க? மாப்பிள்ள தம்பி எங்க என்று கேட்டார். தாமரை சிரித்து கொண்டே அப்பாவின் கைகளை பற்றி கொண்டவள், அப்பா, எதுவும் இல்லப்பா, ஒரு சின்ன பிரச்சனை, அதை சரி பண்ணத்தான் இப்படி வந்தேன். உங்க பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் தோத்து போக மாட்டா, கொஞ்ச நாள் உங்க கூட இருக்கணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன் என்று சமாளித்தாள். ஆனால் அங்கே சென்னையில் ஆகாஷ் ஒரு பைத்தியத்தை போல மாறினான். அவன் அலுவலகத்திற்கு செல்லவில்லை, சாப்பிடவில்லை, தனது தாடியை கூட சிரைக்காமல் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தான். அப்பொழுது ஆதிக்கு தகவல் கிடைத்தது. ஆகாஷ் தனிமரமாக இருக்கிறான், தாமரை கிராமத்துல இருக்கா. இதுதான் சரியான நேரம், 2 பேரையும் ஒரே நேரத்துல முடிச்சிடணும் என்று ஆதி தனது ஆட்களுடன் மல்லிகைபுரம் நோக்கி புறப்பட்டான். அதே சமயம் ஆகாஷ் தனது போனை எடுத்து தாமரைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான். தாமரை, நீ இல்லாம இந்த ஆகாஷ் வெறும் பிணம் தான். இதுக்கு மேல உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுடி. யார் என்ன சொன்னாலும் சரி, இப்பவே நான் உன்னை தேடி வரேன். நீ என்ன வேணாம்னு சொன்னா அந்த ஏரிக்கரையிலேயே என் உயிரை விட்டுருவேன், இது சத்தியம் என்று ஆகாஷ் காரை எடுத்துக்கொண்டு மல்லிகைபுரம் நோக்கி புயல் வேகத்தில் கிளம்பினான்.
ஆகாஷ் மல்லிபுரம் நோக்கி புயல் வேகத்தில் வந்து கொண்டிருக்க அங்கே கிராமத்தில் ஆதியின் ஆட்கள் ஒரு பெரிய சதித்திட்டத்தோடு தாமரையின் வீட்டை சூழ்ந்து கொண்டனர். முத்தையாவிடம் நிலம் சம்பந்தமாக பேசுவது போல நடித்தபடி கிஷோரி நாட்கள் மெல்ல மெல்ல தாமரையை தனிமைப்படுத்த பார்த்தனர். தாமரை தனது வீட்டு தோட்டத்தில் தென்னை மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தாள். அவளது கண்கள் அடிக்கடி அந்த சாலை ஓரமாகவே சென்றன. ஆகாஷ் அனுப்பிய அந்த உருக்கமான மெசேஜ் அவளது மனதை என்னவோ செய்தது. எப்போ பார்த்தாலும் மிரட்டுறதுதான் அவரோட வேலையா? இப்போ உயிரை விடுவேன்னு மெசேஜ் அனுப்புறாரு என்று முணுமுணுத்தாலும் அவளது இதயம் அவன் வரவிற்காக துடித்துக் கொண்டிருந்தது. அப்போது திடீரென 4 வெள்ளை நிற கார்கள் முத்தையாவின் வீட்டு வாசலில் வந்து நின்றன. அதிலிருந்து ஆதி மற்றும் அவனது அடியாட்கள் கையில் ஆயுதங்களுடன் இறங்க முத்தையா பதற்றத்துடன் வெளியே வந்தவர், யாருப்பா நீங்க, எதுக்கு இப்படி வந்து நிக்கிறீங்க என்று கேட்டார். ஆதி சிகரெட்டை பட்ட வைத்துக் கொண்டு நக்கலாக சிரித்தவன், பெரியவரே, உன் பொண்ணு சென்னைக்கு வந்து என் அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பினப்பவே நான் சொன்னேன், அவளை சும்மா விட மாட்டேன்னு. ஆகாஷும் இங்க இல்ல, இப்போ இவளை யாரு காப்பாத்துறாங்கன்னு பாப்போம் என்றான். தாமரை கையில் இருந்த தண்ணீர் குழாயை தூக்கி போட்டுவிட்டு ஆவேசமாக முன்னே வந்தவள், ஹேய் ஆதி, என் வீட்டு வாசல்ல வந்துட்டு என்னடா என்னையவே மிரட்டுற? இது மல்லிகைபுரம்டா, இங்க எங்க ஊர் ஜனங்க முன்னாடி நீ இல்லாம ஒரு தூசு என்று கத்தினாள். ஊர் ஜனங்களா என்று ஆதி ஏளனமாக சிரித்தவன், உன் ஊர் ஜனங்களை இப்பவே நான் அடக்கிட்டேன் தாமரை. ஆனா உனக்கு மட்டும் இப்போ ஒரு பாடம் கத்து கொடுத்து உன் புருஷன் கண்ணு முன்னாடியே உன் அசிங்கப்படுத்த போறேன் என்று சொல்லிவிட்டு தனது ஆட்களுக்கு சைகை காட்டினான். உடனே அடியாட்கள் தாமரையை நோக்கி பாய தாமரை அங்கிருந்த ஒரு பெரிய தென்னை மட்டையை எடுத்து சுழற்ற தொடங்கினாள். வர்றீங்களா, வாங்கடா என்று ஒரு வீரத்தமிழ்ச்சியாக நின்று போராடினாள். முத்தையாவை ஒரு ரவுடி தள்ளிவிட அவர் கீழே விழுந்து அடிபட்டார். அதை பார்த்ததும் தாமரைக்கு கோபம் உச்சத்துக்கு சென்றது. அந்த சமயம் தூரத்தில் ஒரு கார் டயர் அலறும் சத்தம் கேட்டது. ஆகாஷின் அந்த பிரம்மாண்ட கார் புழுதியை கிளப்பிக் கொண்டு மின்னல் வேகத்தில் வந்து ஆதியின் காரை அப்படியே மோதி நின்றது. காரிலிருந்து இறங்கிய ஆகாஷ் அவனது கண்கள் சிவந்து முகம் முழுக்க தாடியுடன் ஒரு காயமடைந்த சிங்கத்தை போல காட்சியளித்தான். அவன் கையில் இருந்த அந்த விலை உயர்ந்த வாட்சை கழற்றி தனது பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு சட்டையின் கைமடுப்புகளை மெல்ல சுருட்டியவன், தாமரை என்று ஒரு கர்ஜனை செய்தான். தாமரை அவனை பார்த்ததும் ஒரு நிமிடம் அப்படியே சிலையாக நின்றாள். அவளது கண்களில் கண்ணீர் திரண்டது. ஆகாஷ் என்று அவள் அழைக்க ஆகாஷ் அவளை ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வையில் அத்தனை நாட்களின் ஏக்கமும், உனக்கு ஒண்ணுனா நான் இருக்கேன் என்ற அந்த பொசசிவ் அதிகாரமும் தெரிந்தது. ஆகாஷ் நேராக ஆதியை நோக்கி நடந்தான். ஆதியின் நாட்கள் அவனை தடுக்க முயல ஆகாஷ் தனது முதல் அடியிலேயே ஒருவனை பறக்க விட்டான். ஏன் பொண்டாட்டிய தொட துணிஞ்ச அந்த பாவி யாருடா என்று கர்ச்சித்தபடி ஆதியின் சட்டையை பிடித்து தூக்கினான். ஆகாஷ், இங்க பாரு, இது கிராமம், இங்க உன் பிசினஸ் பலமெல்லாம் செல்லாது என்று ஆதி நடுங்கிக் கொண்டே சொல்ல ஆகாஷ் அவன் முகத்தில் பலமாக ஒரு குத்து விட்டவன், இங்க பாரு ஆதி, நான் ஒரு பிசினஸ் மேனா இங்க வரல, என் பொண்டாட்டிக்கு புருஷனா வந்திருக்கேன். என் பொண்டாட்டியோட கௌரவத்தை சந்தேகப்பட்டப்போ நான் செஞ்ச தப்பை விட இப்போ நீ அவளை மிரட்டுறதுதான் எனக்கு பெரிய கோவமே என்று சொல்லி அவனை தரதரவென இழுத்து சென்று தாமரையின் காலடியில் போட்டான். தாமரை, இவனை என்ன பண்ணலாம்னு நீ சொல்லு, இப்பவே இவன் கழுத்து நெருக்க சொன்னாலும் நான் செய்வேன் என்றான் ஆகாஷ் மூச்சிரைக்க. தாமரை முன்னே வந்து ஆதியை பார்த்தவள், ஆகாஷ், இவன் நம்ம காலடியில விழுந்து மன்னிப்பு கேட்கணும், எல்லார் முன்னாடியும், அதுதான் இவனுக்கு பெரிய தண்டனை என்றாள். ஆகாஷ் ஆதியின் கழுத்தை பிடித்து அமுக்கி, கேளுட மன்னிப்பு என்று காத்தினான். ஆதி வேறு வழி இல்லாமல் ஊர் மக்கள் முன்னிலையில் அவளிடம் மன்னிப்பு கேட்டான். போலீஸ் வந்து ஆதி மற்றும் அவனது ஆட்களை அள்ளி சென்றதும் ஊரே அமைதியானது. முத்தையாவை தாமரை கைத்தாங்களாக அழைத்து சென்று அமர வைத்தாள். ஆகாஷ் ஒரு ஓரமாக தலையை குனிந்து நின்றிருந்தான். அவனுக்கு தாமரையின் முகத்தை பார்க்க துணிச்சல் இல்லை. தாமரை மெல்ல அவன் அருகில் சென்றவள் அவனது கைகளில் சண்டையிட்டதால் ஏற்பட்டிருந்த காயங்களை பார்த்தாள். ஆகாஷ், எதுக்காக இவ்வளோ வேகம்? நான் தான் சொன்னேன்ல, நான் பார்த்துப்பேன்னு என்று மென்மையான குரலில் கேட்டாள். ஆகாஷ் சட்டென்று அவளை தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். ஊர் மக்கள் முன்னிலையில் அவன் அவளை அப்படி கட்டி பிடித்தது தாமரைக்கு வெட்கத்தை தந்தாலும் அவனது அந்த தவிப்பு அவளுக்கு புரிந்தது. தாமரை, சாரி, இனிமே ஒரு வினாடி கூட உன்னை விட்டு இருக்க மாட்டேன்.
அம்மாவுக்காகவோ யாருக்காகவோ உன்னை தியாகம் பண்ணவும் மாட்டேன். நீ இல்லாம என் ரூம் வெறும் சிமெண்ட் கட்டடம் தான் என்று தேம்பி தேம்பி அழுதான் அந்த பிடிவாதக்கார CEO. தாமரை அவன் முதுவை தடவி கொடுத்து, சரி விடுங்க, எல்லாம் சரியாயிடும், முதல்ல உள்ள வாங்க, உங்க காயத்துக்கு மருந்து போடலாம் என்று அவனை வீட்டிற்குள் அழைத்து சென்றார். அன்று இரவு முத்தையாவின் வீட்டின் மாடியில் நிலா வெளிச்சத்தில் இருவரும் அமர்ந்திருந்தனர். ஆகாஷ் தாமரையின் மடியில் தலையை வைத்து படுத்துக்கொண்டு நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தவன், தாமரை, எனக்கு ஒரு விஷயம் இப்பதான் புரியுது. நீ இல்லாம என் கௌரவம் பணம் எதுவுமே எனக்கு பெருசா தெரியல. இன்னைக்கு அந்த ஆதி அடிக்கும் போது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, உனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு. அதுதான் காதலா என்று ஒரு குழந்தை போல கேட்டான். தாமரை சிரித்துக்கொண்டே அவனது கன்னத்தை தட்டியவள், ஆமா ஆகாஷ், மத்தவங்க மேல அதிகாரம் பண்றது மட்டும் இல்ல, நமக்கு தேவையானவங்கள பாதுகாக்கணும்னு நினைக்கிற அந்த பயம்தான் காதல். இப்ப சொல்லுங்க, சென்னைக்கு போலாமா இல்ல இங்கேயே விவசாயம் பண்ண போறீங்களா என்று கேலியாக கேட்டதும் ஆகாஷ் எழுந்து அமர்ந்து அவளது கையை இறுக்கமாக பற்றியவன், ஆமா தாமரை, சென்னைக்கு தான் போக போறோம். ஆனா அங்க இனிமே அம்மாவோட அதிகாரம் இல்ல, என் தாமரையோட அதிகாரம் தான் நடக்கும். நான் அவங்க கிட்ட பேசிட்டேன், அவங்க தப்ப அவங்க உணர்ந்து தான் ஆகணும். நீ என் கூட வர்றல்ல என்று பாவமாக கேட்டான். தாமரை அவன் கண்களை பார்த்தவள், வர்றேன் ஆகாஷ், ஆனா ஒண்ணு, அங்க போய் மறுபடியும் அந்த சந்தேக போய் உங்களை ஆட்டினா திரும்பவும் நான் என் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவேன். அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் நான் உங்க கூட திரும்பி வரவே மாட்டேன் என்று எச்சரித்தாள். ஆகாஷ் அவளது இதழ்களில் விரல் வைத்து தடுத்தவன், இனிமே அந்த வார்த்தைக்கே இடமில்லை என்று சொல்லி அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். அந்த மல்லிகைபுரம் இரவு இருவரின் ஈகோவையும் அழித்து ஒரு முழுமையான காதலை தந்தது. மறுநாள் காலை ஆகாஷும் தாமரையும் சென்னைக்கு கிளம்ப தயாரானார்கள். ஆனால் விசாலாட்சி சென்னையில் ஒரு பெரிய திட்டத்தை தீட்டிக் கொண்டிருந்தார். ஆகாஷ், அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தாலும் இந்த வீட்டு சாவிய நான் அவகிட்ட கொடுக்க மாட்டேன், என்னைக்குமே கொடுக்க மாட்டேன் என்று மீண்டும் மோதலுக்கு தயாரானார். ஆகாஷின் கார் மல்லிகைபுரத்திலிருந்து சென்னை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தது. காரின் உள்ளே ஆகாஷ் ஒரு கையால் ஸ்டீரிங்கை பிடித்திருக்க, இன்னொரு கையால் தாமரையின் கையை இறுக்கமாக பற்றியிருந்தான். தாமரை ஜன்னல் வழியாக பின்னோக்கி செல்லும் மரங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் அவளது மனது விசாலாட்சியை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்கிற யோசனையிலேயே இருந்தது. அவளின் யோசனை படிந்த முகத்தை பார்த்தவன், தாமரை, என்ன யோசனை? அம்மா பத்தியா? நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் என்றான் ஆகாஷ் அந்த பழைய அதிகார தோரணையிலேயே. தாமரை அவனை திரும்பி பார்த்தவள், நீங்க இருக்கிறது எனக்கு தைரியம்தான் ஆகாஷ், ஆனா ஒரு வீட்டுக்குள்ள சண்டையும் சச்சரவமா இருக்கிறது யாருக்கும் நல்லது இல்லை. அத்தை அவங்க தப்ப உணரணுமே தவிர நாம அவங்கள அடக்க கூடாது என்றால் நிதானமாக. ஆகாஷ் ஒரு ஏளனமான சிரிப்பை உதிர்த்தவன், அவங்க அடங்க மாட்டாங்க தாமரை, அவங்களுக்கு புரிய வேண்டிய மொழியில தான் பேச போறேன். இன்னைக்கு இந்த வீட்டு சாவியும் அதிகாரமும் உன் கைக்கு வரணும், அதுதான் என் முடிவு என்று கராராக சொன்னான். சென்னை பங்களாவிற்குள் கார் நுழைந்தது. விசாலாட்சி ஏற்கனவே ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து ஒரு ராணியை போல காத்து கொண்டிருந்தார். அவருக்கு பக்கத்தில் அவரது சில தோழிகளும் இருந்தனர். தாமரையை எல்லார் முன்னாடியும் மட்டம் தட்ட வேண்டும் என்பதுதான் அவரது திட்டம். ஆகாஷும் தாமரையும் உள்ளே நுழைந்ததும் தாமரை அமைதியாக தாத்தாவின் அருகில் சென்று காலில் விழுந்து ஆசி வாங்கியவள், என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா என்றதும், இருக்கட்டும் தாமரை, உன் மனசு எனக்கு தெரியாதா? இனிமே எந்த காலத்திலையும் என் பேரனையும் இந்த வீட்டையும் விட்டு போயிடாதம்மா என்று தலையில் கை வைத்து ஆசிர்வாதம் செய்தார். ஆகாஷ் நேராக விசாலாட்சி முன் வந்து நின்றவன், அம்மா, நான் தாமரைய திரும்ப கூட்டிட்டு வந்துட்டேன், இனிமே அவதான் இந்த வீட்டை வழிநடத்த போறா, நீங்க வச்சிருக்கிற அந்த பெரிய சாவி கொத்த இப்பவே அவகிட்ட கொடுங்க என்று ஆகாஷ் கூறியதும் விசாலாட்சி அதிர்ச்சியில் எழுந்து நின்றார். ஆகாஷ், என்ன பேசுற நீ? இந்த வீட்டுக்கு நான் தான் எஜமானி, ஒரு கிராமத்து பொண்ணுகிட்ட இந்த கோடிக்கணக்கான சொத்து இருக்கிற வீட்டு சாவியை கொடுக்கறதா? அது நடக்கவே நடக்காது என்று கத்தினார். அவரது தோழிகளும் கிசுகிசுக்க தொடங்கினர். என்ன விசாலாட்சி, உன் பையன் இப்படி மாறிட்டான், இவ ஒரு டிகிரி முடிச்சதுக்கு இவ்ளோ ஆட்டமா என்று ஒரு கேலி செய்தாள். தாமரை மெல்ல முன்னே வந்தவள் அவளது முகத்தில் ஒரு கம்பீரமும் இருந்தது. அத்தை, எனக்கு இந்த சாவியோ இந்த வீட்டோட சொத்தோ முக்கியம் இல்லை, ஆனா இந்த வீட்டுக்கு வரப்போற வாரிசோட அம்மா நான், அந்த உரிமையில தான் நான் இங்க இருக்கேன். நீங்க பயப்படுற மாதிரி நான் உங்க அதிகாரத்தை பறிக்க வரல.
இந்த வீட்டுக்கு ஒரு உயிர் கொடுக்க வந்திருக்கேன் என்றாள். விசாலாட்சி நக்கலாக சிரித்தவர், இவ உயிர் கொடுக்க வந்திருக்காளாம். முதல்ல இந்த வீட்டை நிர்வகிக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு முதல்ல ஒரு செக்கு கூட எழுத தெரியாது. போய் சமையல் கட்ட பாரு என்று அவமானப்படுத்தியதும் ஆகாஷிற்கு ரத்தம் கொதித்தது. அம்மா, இதோட நிறுத்திக்கோங்க. தாமரைக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் காட்டுறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு ஃபைலை எடுத்து விசாலாட்சியின் முன் வைத்தான். இது என்ன ஆகாஷ் என்று விசாலாட்சி புரியாமல் கேட்க, இது நம்ம புது கம்பெனியோட புது ப்ராஜெக்ட். இதோட 30% ஷேர்ஸை நான் ஏற்கனவே தாமரை பேர்ல மாத்திட்டேன். அது மட்டும் இல்ல, இந்த பங்களாவோட பாதி அளவு உரிமை இப்போ தாமரைக்கு தான் இருக்கு. இனிமே அவகிட்ட அனுமதி வாங்காம இந்த வீட்டுல ₹1 கூட நீங்க செலவு பண்ண முடியாது. இப்ப கொடுங்க அந்த சாவியை என்று ஆகாஷமாக காத்தினான் ஆகாஷ். அறையில் ஒரு நிசப்தம் நிலவியது. விசாலாட்சியின் கைகள் நடுங்கின. தனது மகன் இப்படி ஒரு முடிவை எடுப்பான் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. வேறு வழி இல்லாமல் தனது இடுப்பில் இருந்த அந்த பெரிய சாவி கொத்தை எடுத்து மேஜை மீது பலமாக வீசியவர், இந்தா எடுத்துக்கோ. ஆனா ஒண்ணு நினைச்சுக்கோ தாமரை, இந்த சாவியை வச்சு நீ கதவு திறக்கலாம். ஆனா என்னோட மனசை உன்னால ஜெயிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு தனது அறைக்குள் சென்று கதவை சாத்தினார். தாமரை அந்த சாவியை எடுக்கவில்லை. அவள் ஆகாஷைத்தான் பார்த்தாள். ஆகாஷ், இதெல்லாம் தேவையா? எதுக்கு அத்தையை இவ்வளோ காயப்படுத்துறீங்க என்று கேட்க, ஆகாஷ் அவளது கையை பிடித்து அந்த சாவியை அவளது உள்ளங்கையில் வைத்தவன் அவளது விரல்களை மூடி, தாமரை, இது அதிகாரம் இல்லை, இதுவும் பாதுகாப்பு. நீ இங்க ஒரு மகாராணியா தான் இருக்கணும். போய் நம்ம ரூம்ல ரெஸ்ட் எடு. நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். இனிமே யாராவது உன்கிட்ட அதிகாரம் பண்ணா இந்த சாவி அவங்களுக்கு காட்டு என்று சொல்லிவிட்டு அவளது நெற்றியில் முத்தமிட்டு வெளியேறினான். தாமரையும் மாடிக்கு சென்றாள். அவளது அறைக்குள்ளே நுழைந்ததும் அவளுக்கு ஒரே மலைப்பாக இருந்தது. அந்த சாவி கொத்து அவளது கையில் கனத்தது. அவள் ஜன்னலை திறந்து சென்னையின் அந்த மாசு கலந்த காற்றை சுவாசித்தவள், ஆகாஷ், நீங்க எனக்கு தலையில பெரிய கிரீடத்தை வச்சுட்டீங்க. ஆனா இதை தாங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அத்தையை எப்படி மாத்துறதுன்னு இப்போ நான் யோசிக்கணுமே என்று முணுமுணுத்தாள். அன்று இரவு ஆகாஷ் அறைக்குள் வந்தபோது தாமரை சோஃபாவில் தூங்குவது போல நடிக்க, ஆகாஷ் மெல்ல வந்து அவள் அருகில் படுத்தவனது கை அவளது இடுப்பை வளைத்து பிடித்தது. தூங்கிட்டியா தாமரை என்று அவன் காதருகே ரகசியமாக கேட்க, தாமரை கண்களை திறக்காமல் தூங்கிட்டேன் என்றாள். அந்த வார்த்தையில் அவன் கண்கள் ஆச்சரியத்தில் உறைந்தது. உடனே ஆகாஷ் அவளை தன் பக்கம் திருப்பி, பொய் சொல்லாத, உன் மூச்சு காத்தை சொல்லுது நீ மூச்சிட்டு தான் இருக்கேன்னு. என்ன, அந்த சாவியை பார்த்ததும் பயம் வந்துருச்சா என்று கேலியாக கேட்டான். தாமரை அவன் கண்களை பார்த்தவள், பயம் இல்ல ஆகாஷ், அத்தை மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. அவங்கள சரி பண்ணாம என்னால நிம்மதியா இருக்க முடியாது என்றாள். ஆகாஷ் அவளது இதழ்களை தனது விரலால் வருடியவன், அவங்கள பத்தி அப்புறம் யோசிக்கலாம். இப்போ உன்னை பிரிஞ்சு இருந்த அந்த 2 நாளோட தண்டனைய நான் உனக்கு கொடுக்கணும் என்று சொல்லி அவளை நெருங்கியதும் தாமரை அவன் நெஞ்சில் கை வைத்து தடுத்தாள். ஆகாஷ், சும்மா இருங்க, இன்னைக்கு எனக்கு ரொம்ப தலைவலி என்றாள் வீம்புக்கு. என்ன தலைவலியா? CEO ஆகாஷ் கிட்ட அதுக்கெல்லாம் மருந்து இருக்கு என்று சொல்லி அவளை தூக்கி கொண்டு மெத்தைக்கு சென்று அவள் நெற்றியில் அழுத்தமாக தன் இதழ்களை பதித்து அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவன், அங்கே காதலை விட ஒரு கணவனின் உரிமையும் மனைவியின் அந்த செல்லமான முரண்டு பிடித்தலுமே நிறைந்திருந்தது. ஆனால் நள்ளிரவில் விசாலாட்சி தனது அறையில் தூக்கமில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார். தாமரை, நீ இந்த வீட்டு சாவியை வேணா என்கிட்ட இருந்து வாங்கியிருக்கலாம். ஆனா அந்த சாவியை வச்சு உன்னை திருட்டு பழியில மாட்டி விட வைக்க போறேன் பாரு. அப்போ இந்த ஆகாஷே உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துவான் என்று மனதிற்குள் திட்டம் போட்டார். அந்த பங்கராவிற்குள் அதிகாரம் கைமாறிய பிறகு விசாலாட்சி அமைதியாக இருப்பது போல தோன்றினாலும் அவர் ஒரு எரிமலையைப் போல உள்ளுக்குள் கொதித்துக் கொண்டிருந்தார். தாமரை கையில் இருக்கும் அந்த சாவி கொத்து அவருக்கு ஒரு முள்ளாக உறுத்தியது. அன்று காலை ஆகாஷ் ஒரு முக்கிய பிசினஸ் மீட்டிங்கிற்காக வெளியூர் செல்ல தயாராகி கொண்டிருந்தான். தாமரை, நான் 2 நாள் பெங்களூர் போயிட்டு வரேன். வீட்டுல ஜாக்கிரதையா இரு. யாராவது உங்ககிட்ட வம்பு பண்ணா எனக்கு உடனே போன் பண்ணு என்று அவளது கன்னத்தை கிள்ளிவிட்டு விடை பெற்றான். ஆகாஷ் சென்ற அடுத்த சில மணி நேரங்களில் விசாலாட்சி தனது ஆட்டத்தை தொடங்கினார்.
பங்களாவின் லாக்கரில் இருந்த ஒரு பரம்பரை வைர நெக்லஸ் ஒன்றை அவர் ரகசியமாக எடுத்து தனது அறையில் ஒரு பழைய பெட்டிக்குள் மறைத்து வைத்தவர் பிறகு வீடே அதிரும் வகையில் சத்தம் போட்டார். ஐயோ, என் வைர நெக்லஸ் காணாமே, யாரோ எடுத்துட்டாங்க, இந்த வீட்டு கௌரவமே போச்சே என்று அலறினாள். தாத்தாவும் தாமரையும் பதற்றத்துடன் ஓடி வந்தனர். என்ன ஆச்சுமா, எது காணா போச்சு என்று தாத்தா கேட்க, என் மாமியார் எனக்கு கொடுத்த அந்த வைர நெக்லஸ் மாமா, இந்த வீட்டு சாவி இப்போ தாமரை கிட்ட தானே இருக்கு, அவகிட்டயே கேளுங்க, அவ வந்த நேரமோ என்னவோ இந்த வீட்டு லட்சுமி கடாட்சமே போயிட்டு இருக்கு என்று நேரடியாக பழியை தாமரையின் பக்கம் திருப்பினார். தாமரை அதிர்ச்சியில் குறைந்து போனாள். அத்த, என்ன பேசுறீங்க? சாவி என்கிட்ட இருக்கிறது நிஜம்தான், ஆனா நான் எதுக்கு உங்க நகை எடுக்க போறேன்? எனக்கு அதெல்லாம் தேவையும் இல்லை என்று ஆவேசமாக சொன்னாள். பின்னாடி திருடுறவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க தாத்தா. இப்பவே இவ ரூம செக் பண்ணணும், இல்லனா நான் போலீஸுக்கு போவேன் என்று விசாலாட்சி பிடிவாதம் பிடித்தார். தாத்தா தடுத்தும் கேளாமல் வேலைக்காரர்களை கொண்டு தாமரையின் அறையை சோதனை செய்ய சொன்னார் விசாலாட்சி. தாமரைக்கு அவமானத்தில் கண்களில் கண்ணீர் முட்டியது. பாத்துக்கோங்க தாத்தா, இவங்க என்ன பழிவாங்க எந்த அளவுக்கு இறங்கிட்டாங்கன்னு என்று குமரினாள். சிறிது நேர தேடுதலுக்கு பிறகு விசாலாட்சி திட்டமிட்டபடியே தாமரையின் அலமாரிக்குள் இருந்த அந்த ஒரு துணி முடிச்சிற்குள் இருந்த வைர நெக்லஸ் கீழே விழுந்தது. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, இந்த திருட்டு பொண்ணத்தான் என் மகன் மகாராணின்னு கொண்டாடுறான். இப்போ என்ன சொல்ல போற தாமரை என்று விசாலாட்சி எகத்தாளமாக கேட்டார். தாமரை அந்த நகையை பார்த்து அப்படியே நிலை குலைந்து போனாள். இது எப்படி இங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, யாரோ வேணும்னே வச்சிருக்காங்க என்று சொல்லும் போதே அவள் குரல் தழுத்தழுத்தது. அந்த சமயம் பார்த்து ஆகாஷ் தனது பயணத்தை ரத்து செய்துவிட்டு திரும்பி வந்தான். விசாலாட்சி தான் அவனுக்கு தகவல் அனுப்பியிருந்தார். ஹாலில் நடக்கும் கூச்சலை கேட்டு அவன் உள்ளே வந்தவன், என்ன நடக்குது இங்க என்று கத்தியதும் விசாலாட்சி ஓடி சென்று அந்த நகையை காட்டியவர், யார் ஆகாஷ், நீ யார்கிட்ட சாவியை கொடுத்தியோ அவளோட துணிக்குள்ளதான் இந்த நகை கிடைச்சது. ஒரு திருடிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் மானத்தையே வாங்கிட்டியே என்று அழுதார். ஆகாஷ் அந்த நகையையும் அழுது கொண்டிருக்கும் தாமரையையும் மாறி மாறி பார்த்தான். அவனது முகம் சிவந்தது. அவனது பொசசிவ் குணம் இப்பொழுது சந்தேகம் மாற தொடங்கியது. தாமரை, இது எப்படி உன் ரூம்க்கு வந்துச்சு? உண்மையை சொல்லு என்று அதே அதிகாரமான குரலில் கேட்டான். தாமரை அவனது கண்களை நேராக பார்த்தவள், ஆகாஷ், மல்லிகைப்புறத்துல ஆதி என் படிப்பை சந்தேகிச்ச போவே நீங்க எனக்கு துணையா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு உங்க அம்மா என் நடத்தையையும் குணத்தையும் சந்தேகப்படுறாங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன நம்புறீங்களா இல்ல உங்க அம்மாவோட இந்த நாடகத்தை நம்புறீங்களா என்று கேட்டார். ஆகாஷ் ஒரு நிமிடம் மௌனமானான். அந்த மௌனம் தாமரையின் இதயத்தை ஈட்டியால் குத்துவது போல இருந்தது. எனக்கு ஆதாரம் வேணும் தாமரை, நகை ஓ ரூம்ல கிடைச்சிருக்கு என்று அவன் இழுக்க தாமரை கையில் இருந்த அந்த சாவி கொத்தை ஓங்கி தரையில் வீசினாள். போதும் ஆகாஷ், ஆதாரம் தான் முக்கியம்னா உங்ககிட்ட நான் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சாவியும் வேணாம், இந்த அதிகாரமும் வேண்டாம். யாருமே இல்லாதப்போ திருடின்ற பழியை விட புருஷன் முன்னாடி திருடின்னு நிக்கிறது தான் எனக்கு பெரிய அவமானம் என்று சொல்லிவிட்டு தனது பையை எடுத்துக்கொண்டு வெளியேற முயன்றாள். நில்லு தாமரை என்று ஆகாஷ் கத்தினான். ஆனால் தாமரை நிற்கவில்லை. அப்பொழுது தாத்தா குறுக்கே வந்தவர், ஆகாஷ், நீ ஒரு முட்டாள்னு மறுபடியும் நிரூபிச்சிட்ட. அந்த நகை தாமரை ரூமுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். விசாலாட்சி, நீ அந்த நகையை மறைச்சு வைக்கிறப்போ நானே அதை பார்த்துட்டேன். உன்னோட சதித்திட்டம் தாமரையை வீட்டை விட்டு துரத்தான் இல்லையா என்று தாத்தா ஒரு பெரிய உண்மையை உடைத்தார். விசாலாட்சி அதிர்ச்சியில் உறைந்து போனார். மாமா, நீங்க என்ன பேசுறீங்க என்று உளறினார். ஆமா ஆகாஷ், நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன். விசாலாட்சி அந்த நகையை எடுக்கிறதும் அதை தாமரை ரூம்ல வைக்கிறதும் இந்த வீட்டு சிசிடிவி கேமராவில பதிவாயிருக்கு. நீ வேணும்னா செக் பண்ணி பாரு என்றார் தாத்தா. ஆகாஷ் பதறியபடி கேமரா பதிக சொல்லி சோதித்தான். அதில் விசாலாட்சியின் சதி அம்பலமானது. ஆகாஷிற்கு தன்மேலேயே அசிங்கமாக இருந்தது. தாமரைக்கு ஆறுதலாக இருக்க வேண்டியதான் அவளையே சந்தேகித்து விட்டோமே என்று நினைத்து தலையில் கை வைத்து அமர்ந்தான். தாமரை, சாரிடி என்று அவள் பின்னாலேயே ஓடினான். தாமரை பங்களாவின் வாசலில் தான் நின்று கொண்டிருந்தாள். ஆகாஷ் அவளது கையை பிடித்து கெஞ்சினான். தாமரை, நான் தப்பு பண்ணிட்டேன். அம்மா இவ்வளவு தூரம் இறங்குவாங்கன்னு நான் நினைக்கல. பிளீஸ் என்னை விட்டு போகாத என்று அழுதான். தாமரை அவனை திரும்பி பார்த்தவள், ஆகாஷ்,
ஒரு முறை மன்னிச்சா அது அன்பு. ஆனா நீங்க ஒவ்வொரு முறையும் என்ன சந்தேகப்படுறீங்க. உங்க அம்மாவுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த போராட்டத்துல நான் ஒரு கருவிய இருக்க விரும்பல. நான் போறேன் என்றாள் உறுதியாக. சுற்றி யார் இருக்கிறார்கள் என்று எல்லாம் பார்க்காமல் ஆகாஷ் அவளது காலடியில் விழுந்தான். நீ போனா நான் செத்துருவேன் தாமர. இந்த முறை உனக்கு நான் ஒரு சத்தியம் பண்றேன். இனிமே இந்த வீட்டுல அம்மாவோட சதி திட்டமே இருக்காது. அவங்கள நான் வேற வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆனா உன்னை போக விடமாட்டேன்டி என்று அவளின் கையை பிடித்து கொள்ள விசாலாட்சியோ உள்ளிருந்து இதை கேட்டு நடுங்கி போனார். தனது சதி தனக்கே வினையாக முடிந்ததை அவர் உணரத் தொடங்கினார்.